ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என கருளும் தெய்வம் தெருப்பாடல் உமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி வாக ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனை ஏற்று கொல்லா விரதம் குவலயம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம்.
ஜோதி தரிசனம் முடித்த அன்பர்கள் அகத்திய சன்னதிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குமரேசனில் தாளும் சிலமும் சதங்கையும் கண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் என் முன்னே தோன்றினேன். சேர்ந்தனை தந்தனை செங்கோட்டு வெப்பனனை செஞ்சுடர்கள் வேந்தனை செந்தமிழுள் விளைத்தோடை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை போது மறவாது குருக்காரர்களே. ஓம் சரவண பவாய ஷண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணிய பால கார்த்திகேய நம சிவாய அகத்தீதாய நம
சிவாய நந்தீசாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அகற்றிய மாரிசினமாய் என்றென்றது அசுதனைவார் குளிகைவார் அகத்தியரே காசாய வேடமைவார் அப்போ சிதரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரே தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் யஜ்யத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமி வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவமறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய்தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்து அவதார கடவுள் மோனலை கண்ட உலகப் பேராசான் பசிப்பினி மருத்துவர் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்ல ஆசியையும் இந்த கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைப்பதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்ல ஆசியையும் பெறுவதற்காக இன்றைய சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் சிறப்பு பூஜைகள் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் தாய்மார்களையும் ஆன்மீக அன்பர்களையும் குழந்தைகளையும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக மலேசியாவிலிருந்து திரு ஆனந்தன் அவருடைய தலைமையில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும் ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாகவும் ஓங்காரக்குடியில் அன்பர்கள் தொண்டர்கள் சார்பாகவும்
வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசான் அவர்கள் மேற்கொண்ட தவம் என்றால், இளமையில் ஒரு தவம் என்பது கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். ஆனால் ஆசானுடைய இந்த வயது காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவம் கொஞ்சம் கடுமையான தவமும் கூட. உலக மக்கள் நன்மைக்காக ஆசான் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவம் வெற்றி பெற வேண்டும். ஆசான் அவர்கள் இந்த தவ சித்தி பெற்று நம்மிடையே எழுந்து வந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு இந்த உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு வேண்டுகோளை இப்பொழுது நாம் ஆசானுடைய திருவடியை வைக்க இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் இந்த வேண்டுகோளை மனமுவந்து ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி சொல்லி ஆசானுடைய தவம் வெற்றி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை ஆசானிடத்தில் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வேண்டுகோளை சொல்கின்றோம். எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. அன்பர்களே, சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை நாம் அனைவரும் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஓங்காரக்குடியிலே நடக்கக்கூடிய மிக சிறப்பான விழாக்களுள் சித்ரா பௌர்ணமியும் ஒன்று. இந்த விழாவிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம் என்பதை மலேசியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஆசானுடைய தலைமையில் இந்த விழா சிறப்பாக நடைபெறும். ஆசான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, இந்த விழா மகான் அகத்திய பெருமானுக்கு எடுக்கக்கூடிய ஒரு திருவிழா. அகத்தீசன் திருவிழா, அன்னதான பெருவிழா என்று ஆசான் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எந்த அளவிற்கு அன்னதானத்தை மனமோந்து செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் ஞானிகளுடைய நல்லாசியை பெற முடியும். அன்னதானம் செய்யக்கூடிய மக்கள் தான் கடவுளை அடையக்கூடியதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அன்னதானம் சிறப்பானது. அதைவிட சிறப்பு ஒரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய அன்னதானம் மிகவும் சிறப்பானது. அதைவிட இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்யக்கூடிய அன்னதானம் சொல்வதற்கே வார்த்தை இல்லை. அந்த அளவிற்கு மிக 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 சிறப்பான ஒரு சிறப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பேராகும். ஆகவே இன்றைய தினத்தில் நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு அன்னதானம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு ஞானிகளுடைய ஆசையை, கடவுளுடைய நல்ல ஆசையை நாம் அனைவருமே பெற முடியும். ஆசான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அன்னதானத்தில் இங்கு நடக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி போன்ற முக்கியமான விழாக்களிலெல்லாம் இங்கு குறைந்தது ஒரு 15,000 பேருக்கு மேலாக பசியாரி செல்வார்கள். ஆனால் ஆசான் அந்த அளவிற்கு அன்னதானத்தை முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். தான் மட்டும் நடத்தாமல் தம்மை நாடி வந்த அன்பர்களையும் தொண்டர்களையும் தாம் பெற்ற பேரை அவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒவ்வொரு அன்பர்களையும் ஆசான் அவர்கள் இந்த புண்ணிய செயலை செய்யுமாறு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு வெளியிலே சமுதாயத்திலே இன்றைய தினத்தை சித்திரகுப்தருக்கு ஒரு விழாவாக எடுத்து அவருடைய நல்லாசியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு சில பூஜைகள் செய்வது உண்டு.
அவருடைய நோக்கம் அவர்கள் பெற்ற பாவத்தை, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை குறைப்பதற்காக இந்த வழிபாடை செய்கின்றார்கள். ஆனால் அதனுடைய உண்மை நிலை என்னவென்றால், நாம் செய்த நல்ல வினையாக இருக்கட்டும், கெட்ட வினையாக இருக்கட்டும், அதனுடைய பலனை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்து நாம் மாறவே முடியாது. ஆனால் புண்ணிய காரியங்களை நாம் செய்யும்போது, அன்னதானத்தை செய்யும்போது அந்த பாவ வினையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்றால் அதனுடைய வேகம், அதனுடைய அந்த வீரியம் நம்மை தாக்காது. அதாவது நம்முடைய பாவத்தோட அந்த பலனை நாம் எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவித்து தீர்த்து கொள்ள முடியும். அதுதான் ஆசான் அவர்கள் இந்த தினத்தில் எந்த அளவிற்கு மக்கள் அன்னதானம் செய்கின்றார்களோ, எந்த அளவிற்கு பிறருக்கு உதவியாக இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு பிறர் மனம் மகிழுமாறு செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் ஞானிகளுடைய நல்லாசியை பெற முடியும் என்பதற்காகத்தான் ஆசான் அவர்கள் இந்த விழாவை குடிலில் நடக்கக்கூடிய மிக சிறந்த விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காகவே மலேசியாவிலிருந்து அன்பர்கள் திரு ஜீவா அவர்களும் திரு ஆனந்தன் அவர்களும் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இதனுடைய முக்கியத்துவம் அந்த அளவிற்கு அவர்கள் உணர்ந்து இருக்கின்றார்கள். அப்படி உணர்ந்த அன்பர்களை இங்கு ஆசான் அவருடைய ஆசியின்படி அவர்களை இங்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அவர்களை அறிமுகம் என்பது அவர்களை பொறுத்தவரை அறிமுகம் தேவையில்லை, ஏற்கனவே நாம் எல்லாம் அறிந்த நபர்கள்தான். ஆனால் ஆசான் இடத்தில் எந்த அளவிற்கு பக்தி கொண்டிருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு ஆசான் சொன்ன அந்த தொண்டுகளை எப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் அவர்களுடைய வாயிலேயே நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதுவெல்லாம் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆசான் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். நம்மிடையே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை, நம்மளிடையே இருக்கக்கூடிய சஞ்சலங்களை, நம்மளிடையே இருக்கக்கூடிய தயக்கங்களை நீக்குவதற்கு அவருடைய அனுபவங்களும், அதே போல ஜீவா அவர்கள் பாடும் பொழுது அவர்கள் வெளிநாட்டில் எந்த அளவிற்கு ஞானியருடைய புகழை, ஆசானுடைய, நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசானுடைய பெருமையை பகிர்ந்து வருகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே முதல் நிகழ்வாக ஆசானிடத்தில் பேரன்பை பெற்ற ஆசானுடைய இதயம் என்று சொல்லும் பொழுது அது உலகளாவிய பரந்த இதயம். அந்த பெரும் இதயத்தில் அவருக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கின்றார் திரு ஜீவா அவர்களும் திரு ஆனந்தன் அவர்களும். அந்த அன்பர்கள் தான் இப்பொழுது நம்மிடையே உரையாற்றவும் பாடவும் இருக்கின்றார்கள். முதல் நிகழ்வாக ஜீவா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய இன்னிசையின் மூலமாக ஞானியருடைய பெருமையை நமக்கு தெரிவிக்க வருகின்றார்கள். முதல் பாடல் மகான் அகத்திய பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் இயற்றிய பாடல். எப்பொழுதும் நாம் கேட்ட பாடல்தான். இப்பொழுது கேட்டாலும் நமக்கு அது எந்த குறையும் கிடையாது. கேட்பதினால் நமக்கு மிகவும் மிகவும் உத்வேகத்தை தான் அளிக்கும். ஜீவா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முருகா. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகாதீஸ்காய நம. அப்படியே ஏற்றி நடக்கக்கூடியவர், ஆசானிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். அவருடைய செயல்பாடுகள் ஆசானுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அன்பரை அன்போடு அழைக்கின்றேன். ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. சிவே சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் முருகா. எல்லாம் வல்ல குருநாதரையும் ஆசான் அகத்திய பெருமானையும் ஞான பண்டிதராகிய சுப்பிரமணியரையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய ராமலிங்க சுவாமிகளையும் மற்றும் நவகோடி சித்த ரிஷிகணங்கள் இருக்கின்றார்கள். அனைவரையும் போற்றி வணங்கி ஆசானுடைய கருணையோடு ஒவ்வொரு ஆண்டும் குருநாதருடைய இந்த சித்ரா பௌர்ணமி விழாவும் குருநாதருடைய தவசித்தி விழாவும்
சிறப்பான முறையிலே ஓங்காரக்குடியிலே நடைபெற்று வருகின்றது. ஆசான் கருணையினால் நாங்கள் வெகு தூரத்தில் இருந்த போதிலும் ஆசானுடைய அருள் ஆசி, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய கருணை, ஜீவகாருண்யம் எங்களுக்கு துணையாக இருந்து மலேசியாவில் இருந்த போதிலும் இங்கே அழைத்து வருகின்ற ஆசானுடைய அந்த ஜீவகாருண்யமே எங்களுக்கு ஒரு மனதிலே தெளிவை தந்து அறிவிலே விளக்கத்தை கொடுத்து இங்கே வரவழைக்கின்றது. இந்த அனுபவங்களை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் சகோதர சகோதரிகளும் அனைவரும் நிச்சயமாக உணர்ந்திருக்கக்கூடும். ஏனென்றால் ஆசானை நாம் ஓம் அகத்திசாய நம என்று, ஓம் நந்திசாய நம, திருமூல தேவாய நம, கருவூர் தேவாய நம என்று வணங்கும் போது அவர்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசானுடைய ஞானமும் அறிவும் உள்ளத்திலே தெளிவும் நிச்சயமாக உண்டு பண்ணியிருக்கும். எல்லோருக்கும் அந்த அனுபவம் கிடைத்திருக்கும். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே எந்த எல்லையிலே நாம் எங்கு சென்றாலும், எவ்வளவு தூரத்துக்கு நாம் சென்றாலும் அங்கும் ஆசான் அவர்கள் கூடவே இருந்து நாம் பூஜை செய்யும்போது பார்க்கின்றார்கள். நம்மளுடைய உருக்கத்துக்கு தக்கவாறு அருள் செய்கின்றார்கள். அதை நாங்கள் உணர்கின்றோம். இல்லையென்றால் நாம் இவ்வளோ தூரம் வர முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஆசான் சொல்லுவது போல் நாம் சொல்லக்கூடிய ஓம் அகத்திசாய நம என்ற நாம ஜபம் உயிரோட்டம் உள்ளது, உணர்வு பூர்வமானது, நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் ஆசான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உண்மை. அருகிலே இருந்து மட்டும்தான் ஞானிகளுடைய ஆசி பெற முடியும் என்பது கிடையாது. எந்த இடத்தில் இருந்தும் அருளையும் ஆசியும் நாம் பெற முடியும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எங்களுடைய அந்த அனுபவங்கள். மேலும் மலேசிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் கடந்த பல ஆண்டுகளாக ஓங்காரக்குடியில் ஆசானிடத்திலே பயிற்சி எடுத்து தொண்டுகள் செய்து ஆசி பெற்று இருக்கின்றார்கள். தொடர்ந்து மலேசியாவிலிருந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமே இதே அனுபவங்கள் நான் இப்போது சொல்லக்கூடிய அத்தனை அனுபவங்களும் அவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே உலகம் எப்படி இருக்குது என்றால் தெரியல. இங்கே எவ்வளோ பேர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாம் பல நாடுகளுக்கு ஆசானுடைய ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தை வெளிநாடுகளுக்கு சென்று பல தேசங்களுக்கு சென்று பரப்ப வேண்டும் என்றும், அவர்களுக்கும் சித்தர்களுடைய பெருமைகளை கூற வேண்டும் என்றும், அவர்களையும் சித்தர்களுடைய வழிபாடிலே இணைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி மனிதனாக தோன்றியவர்களுக்கு இந்த ஞான வாழ்வு என்று ஒன்று உண்டு என்று உணர்த்த வேண்டும் என்று ஆசான் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். உலகம் முழுசு நீ போய் சொல்லுப்பா, இந்த சரவணஜோதி மகாமந்திரத்தை சொல்லு, எல்லோரையும் 131 மகான்களுடைய போற்றி நாமங்களை படிக்க சொல்லு, காலை மாலை பூஜை செய்ய சொல்லுப்பா, முடிந்த வரைக்கும் சைவ கொள்கையை கடைபிடிக்க சொல்லுப்பா என்று ஆசான் 2014ஆம் ஆண்டு சோடி பார்த்து ஆசான் கட்டளையிட்டார்கள். அந்த வழியிலே தான் நாம் சென்று இந்த காரியத்தை செய்து வருகின்றோம். அப்போது மக்கள் மத்தியிலே இன்றைய சூழ்நிலையிலே மக்கள் உலக லௌகீக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கின்றார்கள்.
மிக மிக அதிகமாக மூழ்கி இருக்கின்றார்கள். ஒரு சில பேர் கோயில் வழிபாடிலே மூழ்கி இருக்கின்றார்கள், மற்ற சிறு தெய்வ வழிபாடுகளை மூழ்கி இருக்கின்றார்கள். மற்ற குருமார்கள், பலவிதமான குருமார்கள் இருக்கின்றார்கள், அதிலே மூழ்கி இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நடுவிலே ஓங்கார குடிலாசானுடைய இந்த ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தை பள்ளியின மக்கள் மத்தியிலே போய் நாம் கூறுகின்றோம். சொல்லி அவர்களிடத்திலே சொல்லி நாமத்தை சொல்லி சைவ கொள்கையும் சொல்லி இதையெல்லாம் தவிர்த்து ஓங்காரக்குடியிலே இது போன்று அறப்பணிகள் தினமும் பல ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றார்கள் ஓங்காரக்குடிலாசான். அந்த அறப்பணியிலே நீங்களும் தொண்டுகள் செய்து பொருளுதவி செய்து ஆசி பெற வேண்டும் என்று அவர்களிடத்திலே நாம் சொல்லிதான் இந்த ஆசானுடைய ஓங்காரக்குடில் மகிமை மக்கள் மத்தியிலே சென்று அடைந்து வருகின்றது. உலகமெங்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியிலே விரைவாக இந்த விஷயங்கள் எல்லாம் பரவி வருகின்றது. தமிழ் சமுதாயம், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சமுதாய மத்தியிலே நாம் சந்தித்த வரை குடில் ஆசானையும் அகத்திய பெருமானையும் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். ஃபேஸ்புக் மூலமாக, இந்த சோஷியல் மீடியா மூலமாக அரங்கர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, முருகப்பெருமானுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அரங்கர் டிவி சேனல் மூலமாக நன்கு அறிந்திருக்கின்றார்கள். தமிழ் சமுதாயம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் குடிலாசானை நன்கு அறிந்திருக்கின்றார்கள். நம்ம போய் இது மாதிரி அகத்திய சன்மார்க்க சங்கத்திலேருந்து வந்திருக்கோம், அந்த மாதிரி அன்னதானத்துக்கு பொருளுதவி கேட்டு வந்திருக்கோம், உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. எங்களுக்கு தெரியும், ஓங்காரக்குடியில் தெரியும், நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி குருநாதருடைய ஸ்பீச்செலாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், யூடியூப்பில் கேட்டிருக்கிறோம், அருமையாக பேசியிருக்காங்க, சித்தர்களை பற்றி நல்ல விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அன்பர்கள் பேசின நம்மளுடைய சித்ரா பௌர்ணமி பூஜைகளிலே நமது அன்பர்கள் பேசிய அனைத்து வீடியோலாம் பார்த்துருக்காங்க. உலகம் முழுசும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஓங்காரக்குடிலை நன்றாக அறிமுகம் ஆகியிருக்கின்றது. ஆகவே அது தொடர்ந்து மற்ற இன மக்களுக்கும் போய் சேருவதற்கு நாம் முயற்சி எடுத்து வருகின்றோம், பாடுபட்டு வருகின்றோம். உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் சுவடியிலே கிளை சங்கங்களை உருவாக்க வேண்டும் என்றும், அனைத்து தேசங்களிலும் அகத்திய சன்மார்க்க சங்கம் கிளை சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செயல்பட்டு குடிலாசானை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்று ஆசான் முருகப்பெருமானும் அனைத்து சித்தர் பெருமக்களும் சுவடி வாயிலாக விஷயங்களை கொடுத்து வருகின்றார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் நாம் படிப்படியாக போய் சேர்த்து வருகின்றோம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம், இந்த மாதம் இப்போ நெடுங்காலமாக நாம் சிங்கப்பூர் நாட்டிலே நம்மளுடைய ஆக்டிவிட்டி வசூல் செய்கிறது, மக்கள் மத்தியில் ஆசான் பெருமை சொல்கிறது, பூஜையை பற்றியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். முறையாக இந்த மாதம் நமக்கு ஒரு அன்பர் மூலமாக வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நம்மளுடைய சங்கத்தை அகத்திய சன்மார்க்க சங்கம் என்ற பெயரை சிங்கப்பூர் நாட்டிலே பதிவு செய்து, மேலும் இந்த ஆசானுடைய இந்த அன்னதானத்திற்கு நிறைய பொருளுதவி கிடைப்பதற்கு பதிவு செய்வதன் மூலமாக அந்த நாட்டு மக்கள் சங்கத்திலே இணைந்து நாம் இல்லாவிட்டாலும் அவர்கள் அங்கே இருந்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் செயல்படுத்தி இருக்கின்றோம். அது விரைவாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு கிடைத்த பிறகு வலுவாக அமையும் என்று சொல்லி, மேலும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து,
பிரிட்டன் போன்ற நாடுகளிலே தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். அதுபோக ஆசியா நாடுகளிலே கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு நம்முடைய சங்கம் சென்று ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரங்களை சொல்லி வந்திருக்கின்றார்கள். அதன் வாயிலாக இந்த உலகம் முழுவதும் மக்கள் மத்தியிலே ஆசானுடைய பெருகி வளர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே சொல்லி என்னுடைய ஒரு ஆசான் திருவடிகளை வணங்கி பணிந்து வாய்ப்பு கொடுத்த ஆசான் திருவடிகளை போற்றி வணங்கி ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. திரு ஆனந்தன் அவர்கள் சொல்லியது போல வெளிநாடுகளில் சென்று மொழி தெரியாத இடத்தில் மொழி தெரியாத மக்களை சந்தித்து அவர்களை முருகன் நாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தையும் சொல்ல வைக்கக்கூடிய பெருமை ஆனந்தனுக்கு உண்டு. ஆசான் கொடுத்த அந்த கட்டளையை அப்படியே சிறைமேல் கொன்று இன்றும் பல நாடுகளுக்கு சென்று அங்கு மொழி தெரியாத மக்களையும் முருகன் நாமத்தை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கின்றார் திரு ஆனந்தன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய கரவொலியை எழுப்பி நம்முடைய நன்றியறிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து நம்ம ஜீவாவை அழைக்கின்றேன். ஏற்கனவே சொல்லியது போல ஆசானுடைய இடத்தில் ஆசானுடைய மனதில் ஒரு நீங்கா இடம்பெற்ற அன்பர் அவருடைய வாயிலேயே அதை சொல்ல வருகின்றார். நாமும் இணைந்து பாராயணம் செய்து எல்லாம் வல்ல மகான் ராமலிங்க சுவாமிகளின் நல்லாசியை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். துவக்க வரி எண் 1449, துவக்க வரி எண் 1449, இறுதி வரி எண் 1510, இறுதி வரி எண் 1510. அன்பர்கள் பாராயணம் செய்ய துவங்குகின்றார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமியே நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமியே நம. ராமலிங்க சுவாமிகள் அருளி செய்த அருட்பெருஞ்சோதி அகவல் தோலெல்லாம் குலைந்திட சூழ்நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட என்பெல்லாம் நெக்கி நெக்கி ஏழிடை நெகிழ்ந்திட மென்புடை திசையெல்லாம் மையுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் உள் இருகிட சுற்றிடம் உரைத்திடை பந்தித்து ஒரு திரல்லாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட பொன்னுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை போற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால் வலிந்து ஓடிட வாயுடி தளரிட வளசெவி துவைகளில் கூயிசை பொறியலாம் கும்மென கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுழவிட மடங்கடிந்துருகிட மதி நிறைந்தொழித்திட இளம்பெரு சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பமைந்திட சகங்கானா உள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறும் அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுறும் ஆன்மத போதமும் போயிட
தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெலாம் விடயம் உளவெலாம் மறைந்திட அழகிட அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுள்ளத்து ஓங்கிய எந்த நீ அன்பே பொன்னடி கண்டருட் புத்தமுதுணவே என்னுளத்தெழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த எந்த நீ அன்பே என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுளே நிறைவுறு தரமெலாம் அளித்தே என்னுளே நிறைந்த எந்த நீ அன்பே துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த எந்த நீ அன்பே தன் வசமாகி ததும்பு மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுளே பொங்கிய தன்னமுது உணவே என்னுளே பொங்கிய எந்த நீ அன்பே அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனும்போர் இருளற என்னுளத்து ஏற்றிய விளக்கே துன்பொரு தத்துவ துரிசலாம் நீக்கினல் இன்புற என்னுளத்தேற்றிய விளக்கே மயலற அழியா வாழ்வு மேன்மேலும் இயலுற என்னுளத்து ஏற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் இயலொளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட ஒருவழி நடுவே ஒளிர்தரு விளக்கே ஏற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயலொளி விளக்கே ஆகா முடிமேல் அருள் ஒளி விளங்கிட வேகமது அறவே விளங்கொளி விளக்கே ஆரியர் வழுத்திய அருளிலை அனாதி காரியம் விளங்குவோர் காரண விளக்கே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நண்பர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சகோதரி கமலா அவர்கள் மகான் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை பாராயணம் செய்ய இருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து நாமும் பாராயணம் செய்து ஞானிகளின் நல்லாசியை பெறுவோமாக. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் மகான் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் மகான் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சிவபுராணம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்கள் தன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மையிலும் கோண்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலால் களைந்து, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய், என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன்
புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமனமாம் விமலா பொய்யா இன எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துலுருகும் நலம்தான் இல்லாத சீரியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே. ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே. நீராய் உருகி என் ஆறுயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிரிலே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானே. உன்னார் அமுதே உடையானே. வேற்று விகார விடக்குடம்ப கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. நள்ளிருளுள் நற்றம் பயின்றாடும் நாதனே. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. அல்லல் பிறவி எருப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே. சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். ஓம் மகான் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். நன்றி அம்மா. அன்பர்களுடைய கவனத்திற்கு மீண்டும் கவனத்திற்கு பூஜை முடியும் வரை அன்பர்கள் எழுந்து வந்து அகத்தியரை வழிபாடு செய்கிறோம் என்ற பெயரில் மற்றவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு பூஜையை துவங்குகின்றோம்.
சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய 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 ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. நாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராம
ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முக்தியே, திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி, ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அகப்பே சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் அசுவினி தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி, ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி, ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் அருள் நந்தி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி, ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி, ஓம் மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி, ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி, ஓம் அழுகணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் அழகன்னி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி, ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி, ஓம் உமாபதி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி, ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி, ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி, ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கண்ணானந்த திருவடிகள் போற்றி, ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி, ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி, ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி, ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி, ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி, ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி, ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி, ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி, ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி, ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி, ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி, ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி, ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி, ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி, ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி, ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி, ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி, ஓம் குரும்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி, ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி, ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி, ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி, ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி, ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி, ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி, ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி, ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டநாத
சட்டநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சொரூபானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்கணி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்கணி திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாத்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் டமரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் டமரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி. ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி. ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி. ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி. ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி. ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி. ஓம் வீர் முகமது திருவடிகள் போற்றி. ஓம் புன்னாகீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புன்னாகீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி. ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி. ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி. ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி. ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி. ஓம் மாலாங்கன் திருவடிகள்
திருவடிகள் போற்றி. ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி. ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி. ஓம் யாக்கோப்பு திருவடிகள் போற்றி. ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வராகி மிகி திருவடிகள் போற்றி. ஓம் வராகி மிகி திருவடிகள் போற்றி. ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி. ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாகரமர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி ஓம் எண்ணிலா கோடி சித்த ரிஷி கணங்கள் சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவடிகள் போற்றி போற்றி. காப்பான கரூரார் போகநாதர் காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள் முருகா முருகா சத்குருநாதா சத்குருநாதா சாந்த சொரூபா சாந்த சுரூபா எனது தந்தையே எனது தந்தையே எனது தாயே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தேவாதி தேவா தயாபரணே தயாபரணே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெருமாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம் அகத்தீசா சரணம் ஆறுமுக பெருமானே சரணம் ஆறுமுக பெருமானே சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு பூஜை முடிந்த பிறகு அனைவரும் ஆசானை தரிசனம் செய்த பிறகு உணவு அருந்திவிட்டு நமது ஓங்காரக்குடில் ஆசானை தரிசனம் செய்யலாம். வழக்கம் போல 10:30 மணி அளவில் ஆசானை தரிசனம் செய்யலாம். அனைவரும் உணவு அருந்திவிட்டு ஆசானை தரிசனம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைவு பாடல்.
வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க, 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 சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே துணை, குருவே துணை, சத்தியமே அகத்தியம், சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அகத்தியமே ஜெயம். முருகா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்.